ஹலோ கைஸ், குட்டி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இது. ஸோ நம்ம கிளாஸ் பேட்ச் வந்து போயிட்டுருக்குதுங்க. எதுக்கு? டிஎன்பிஎஸ்சிக்கு கிளாஸ் பேட்ச் போயிட்டுருக்குது, குரூப் 2க்கு. சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் பேட்ச்சு, அதில் ஒரு அப்டேட் நாங்கள் பண்ண போகிறோம். என்ன பண்ணோன்னா, குரூப் 2 ப்ரிலிம்ஸு கிளாஸு ப்ளஸ்ஸு டெஸ்ட் பேட்ச். இது கிளாஸ் மட்டும் கிடையாது, கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச்சு. என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, மேக்ஸும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, இங்கிலீஷ் இருக்குது, இங்கிலீஷுடைய டெஸ்ட்டு வந்துடும். சரிங்களா? இங்கிலீஷ் ஒவ்வொன்றுமே இங்கே பாருங்கள், குவிஸ்ஸு நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்துக்குமே குவிஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். யூனிட் 7 ப்ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குவிஸ் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் ஒரு குவிஸ் வந்துடும். ஸோ டெஸ்ட் வந்துடும். இங்கிலீஷுக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். மேக்ஸையும் சேர்த்து கவர் பண்ண போகிறோம் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்சில். ஸோ இந்த டோட்டல் பேட்சுக்குள்ளே உங்களுக்கு என்ன இருக்குன்னா, 1999க்கு கம்ப்ளீட் இங்கிலீஷு ப்ளஸ் கம்ப்ளீட் மேக்ஸ் இருக்கும். சரியா? கிளாஸும் இருக்கும், உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ரெண்டையுமே உங்களுக்கு வச்சு கொடுத்துருவோம் 1999க்கு. பட்டு ஏற்கனவே நீங்கள் வாங்கிட்டீங்க சார், நான் ஏற்கனவே வாங்கிட்டேன் சார் அப்படின்னா, உங்களுக்கு இங்கிலீஷு கூட சேர்ந்து மேக்ஸ் ஆட் ஆயிரும். மேக்ஸுக்கான ஷெட்யூலு, மேக்ஸுக்கான டெஸ்ட் எப்படி நடக்கும் எல்லாமே நாங்கள் சொல்லிடுவோம். பட் ரெண்டையும் சேர்த்து நாங்கள் ஆட் பண்ணி விட்ருவோம். நீங்கள் ஏற்கனவே வாங்கிட்டீங்கன்னா ரெண்டும் சேர்த்து ஆட் ஆயிரும். இது வந்து 1999க்கு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கம்மியாக யாரும் கொடுக்கல. சரிங்களா? மேக்ஸே 1500 வைக்கிறாங்க, ரெண்டு சேர்த்துனா 3500 வைக்கிறாங்க. உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டு கொடுக்குறதுலாம் கஷ்டம்தான். நாங்கள் எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு கண்டென்ட்டு டீச் பண்ணுறோம், டெஸ்ட்டு வைக்கிறோம், டெஸ்ட்டுக்கான வீடியோஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக பண்ணணும், ஒரு கம்மியான ப்ரைஸில் பண்ணணுங்கிறதுக்காக தான் மெயினாக பண்ணுறோம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க, இந்த 1999 வந்துட்டு 2499 ஆயிரும். 2499 நான் மாற்றிடுவேன் ஏப்ரல் 7க்கு அப்புறம். சரிங்களா? ஏப்ரல் 7 வரைக்கும் இது வந்துட்டு 1999 தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ப்ளஸ் மேக்ஸ் ரெண்டுமே 1999க்கு கிடச்சிரும். நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? பட் இன்னும் வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க நினைக்கிறவங்க, இது நான் ஆஃபர்லாம் போடவே மாட்டேங்க. ஆஃபர் ப்ரைஸு அது எதுவுமே நம்மகிட்ட கிடையாது. ஆஃபரே நம்பாத ஒரு ஆள், நான் ஆஃபரே ஏமாற்று வேலை நம்புகிற ஒரு ஆள். ஸோ ஆஃபர்லாம் கிடையாது. இது வந்துட்டு கம்மியான ப்ரைஸ் யாருக்கு வச்சேன்னா, இப்போ லாஸ்ட் இயர் படித்த ஆஸ்பிரன்ஸ் வந்துட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. ஸோ அவங்களாம் வாங்கிக்கணுன்ட்டு வச்சது. ஏப்ரல் 7 வரைக்கும் இது ஏப்ரல் 7 வரைக்கும் இது 1999 இருக்கும். அதுக்கப்புறம் 2499 மாறிடும். இது வந்து ப்ரைஸே குறையவே குறையாது, எக்காரணத்துக்கு கொண்டு குறையாது. ஏன்னா இதுவே கம்மியான ப்ரைஸ் தான். இந்த ப்ரைஸை நான் குறைக்க மாட்டேன். இங்கிலீஷ் ப்ளஸ் மேக்ஸ் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு கண்டென்ட் குவாலிட்டியாக கிளாஸு டெஸ்ட்டு ரெண்டும் சேர்த்து வைக்கிறதுக்கு இவ்வளோ 2499 ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த 2499 மினிமம் உங்களுக்கு எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கிளாஸ்லேயே ஒரு 100 வீடியோ, அதில் ஒரு 300 வீடியோ வந்துடுங்க. ஒரு வீடியோவுக்கு 8 ரூபா 9 ரூபா கிட்ட தான் ஆகுது உங்களுக்கு. 300+ வீடியோஸ் இதில் கவர் ஆயிரும். ஸோ இந்த ப்ரைஸு 2499 ஏறிடும். அதுக்கு முன்னாடி வாங்கணும்னு நினைக்கிறோம், வாங்கிடுங்க. நம்ம வெப்சைட்டுக்கு போகணும். நீங்கள் எங்கே இருக்குது வெப்சைட்டு? இதில் இருக்குது வெப்சைட். சரியா? வெப்சைட்டுக்கு போகணும். இங்கே நம்ம வெப்சைட்டு போனீங்கன்னா, abidsarenglish.comக்கு போனீங்கன்னா இப்படி இருக்கும். இப்படி போவீங்க. இங்கே போயிட்டு கோர்சஸுக்கு போயிட்டு இந்த இருக்குது பேட்ச்சு, இந்த இருக்குது, இது ஓப்பன் ஆகும். கோர்சஸ் போயிட்டு டிஎன்பிசி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் இங்கிலீஷ் கிளாஸ் A to Z டெஸ்ட் பேட்ச். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு உங்களுக்கு டீட்டெயில் எல்லா டாப்பிக்கும் இருக்கும். மேக்ஸ் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு தான் மெயினாக இந்த வீடியோ. ப்ளஸ் ப்ரைஸ் ரைஸு இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி பை நவ் கொடுங்க. அப்புறம் லாகின் கேட்கும். உங்களுக்கு இதுக்கு நடுவில் எது சிக்கல்னால் நான் என் நம்பருமே தரேன், மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் போடுங்க. நான் ஏற்கனவே வாங்கிட்டேன், என்னை இன்னும் நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணலை, டெலிகிராம் குரூப்பு ஃபாலோ அப் ஃபுல்லாகவே இருக்கும், கம்ப்ளீட்டாக இருக்கும். சரியா? ஃபுல்லாக உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னாலும் அதுக்கு உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. அந்த டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா, நீங்கள் இது என் நம்பர், வாட்ஸ்அப் பண்ணலாம்.
மேக்ஸிமம் 90% கால் அட்டன் பண்ணிடுவேன், மெசேஜ் போட்டுருவேன், மெசேஜ் பார்த்துருவேன். ஒருவேளை போடல பார்க்கலன்னாலும் நைட்டு நீங்கள் தட்டி விட்ருங்க, பார்த்துருவேன். இது என்னோட டெலிகிராம் ஐடி. நான் ஏற்கனவே வாங்கிட்டேன் சார், உங்கள் பேட்ச் ஏற்கனவே வாங்கிட்டேன், இன்னும் குரூப்பில் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணலை. உங்களுக்கு எல்லாருக்குமே ஆக்சுவலாக லிங்க் அனுப்பியிருக்கேன். அதாவது March 25க்கு முன்னாடி வாங்கின எல்லாருக்குமே லிங்க் அனுப்பியிருக்கேன். உங்களுக்கு லிங்க்கில் நீங்கள் யூஸ் பண்ண முடியல, லிங்க் வழியாக ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஐடிக்கு @martinluther5 இந்த டெலிகிராம் ஐடி, இன்ஸ்டாகிராமில் போய் தேடாதீங்க, டெலிகிராம் ஐடி. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வாங்கினதுக்கான அந்த மெயில் ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் மெசேஜ் போட்டு விட்டிங்கன்னா உங்களை ஆட் பண்ணி விட்ருவேன். சரியா? ஸோ நீங்கள் இன்னும் ஆட் ஆகாமல் இருந்தீங்கன்னா டெலிகிராம் ஐடிக்கு மெசேஜ் போடுங்க. இது நம்பர் queries இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம். தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு கேட்குறாங்க, முடித்ததுக்கப்புறம் வந்து கேட்டாங்க. ஸோ தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இப்போவே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ப்ரைஸு 2499 April 7க்கு அப்புறம் நான் ஏற்றிடுவேன். அதுக்கப்புறம் அது குறையாது. இது வந்து கிளாஸு ப்ளஸ்ஸு டெஸ்ட் பேட்ச். சரிங்களா? அடுத்தது டெஸ்ட் பேட்ச் தனியாக ஒன்று போடுவோம், அதில் டெஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும். டெஸ்ட்டு ப்ளஸ் டெஸ்ட்டுக்கான கரெக்ஷன் இருக்கும். ஸோ அதோடைய டீட்டெயில்ஸு அடுத்தது ஃபர்தராக உங்களுக்கு வரும். மற்றபடி இதுக்கான எல்லாத்தையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்தது இந்த ஒரு 2-3 டாபிக் இருக்குது, அதெல்லாம் எப்படி படிக்கணும், எங்கே படிக்கணும் அப்படிங்கிற கொஞ்சம் சோர்ஸஸ் எடுத்துகிட்டு வரேன். April 10 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேங்க் எக்ஸாம் முடிஞ்சிடும். அது ஒரு 2-3 மாதம் ஃப்ரீ தான். அப்போ உங்கள் வேலையை தான் நான் பார்க்க போகிறேன். சரிங்களா? ஸோ டிஎன்பிசி கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் ஆரம்பிக்க போகிறோம். கொஞ்சம் உங்களுக்கு எந்த தேவைகள் இருக்குது, இந்த விஷயங்கள் இப்படி படிக்கணும், இது படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, பை பாய்.